சாப்பாடு எப்படி இருக்குது? கொத்தமல்லி விதையை போல் இருக்குது, ருசி கிடையாது. அந்த ருசியில் அந்த சாப்பாட்டால பசி எடுக்க மாட்டேன்து. பசி வந்தாலும் அந்த சாப்பாடு நினச்சா பசி போயிடுது. என்ன வாழ்க்கை இது? என்ன குடும்பம் இது? என்ன மனைவி இது? அப்படிலாம் சொல்லாதீங்க. கர்த்தர் நம்ம உணவை ஜெயிப்பதற்காக ருசியற்ற பகுதியில் கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். என்ன அது தெரிந்து கொள்ளணும். நிறைய பேர் ருசிக்கு அடிமையாகி வாழ்க்கையை கோட்டை விட்டுருவாங்க. இந்த இஸ்ரவேல் புத்திரர்கள் அக்கினிய ஸ்தம்பமாக மேகஸ்தம்பமாக கர்த்தரை பார்த்தார். கர்த்தரை தரிசனமாகிறார், பாதுகாப்பெல்லாம் நிற்கிறார். எதனால்? முன்னுக்கும் பின்னுக்கும் கர்த்தர் பாதுகாக்கிறார். வஸ்திரம் பழமையாக போல, பாதரட்ச தேவையில்லை. இவர்கள் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் வருது. இவர் ராஜ்ய கம்பீரமாக இருக்கிறாங்க. ரகசியம் என்ன? மன்னா யா மன்னா. கர்த்தர் மன்னா தூதருடைய உணவை கொடுத்தார். அன்றைக்கி தெரியல. அதனால தான் இருக்கிற கல்யாணம் ஆன கல்யாணத்தை நொந்துக்காதீங்க. ஆள் இருக்கிறப்ப அருமை தெரியாது, ஆள் இல்லாதப்போ ரொம்ப கஷ்டப்படும். இருக்கிறப்பவே நல்லா அது ஃபுல்லாக நல்லா பரிபூர்ணமாக அதை நீங்கள் என்ன செய்யணும்? அனுபவத்துக்குள்ளே கொண்டு நல்ல மனரமையாக வாழ கற்றுக்கணும். சபையாக இருக்கட்டும், போதகனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், புருஷனாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், எல்லாமே நமக்கு கொஞ்ச நாள் இருக்கக்கூடிய காரியங்கள் தான். சரீரத்தை விட்டு பலன் போயிட்டு வரேன்னு போயிடும். போதும் உங்கள்கிட்ட இருந்த வரைக்கும் நான் போகிறேன்னு. பிள்ளைங்க படித்து முடிச்சுன்னா வேலை கட்சின்னு போயிடுங்க. கல்யாணம் ஆனாலும் போயிடுங்க. துணைவர்கள் கூட இருக்கிறாங்க, துணை தம்பதிகள் 2 பேரும் இருக்கிறாங்க. அதுலேயும் ஒன்று கோச்சின்னு போய் பொண்ணு வீட்டில் இருக்கிறதும் இருக்குது, பிள்ளை வீட்டில் இருக்கிறதும் இருக்குது. இல்லை உலகத்தை விட்டு போகிறதும் இருக்குது. பலன் போயிடும், மனைவி போயிடுவா, பிள்ளைங்க போயிடுவாங்க. வேலையும் ஒரு காலத்தில் வேணாம், நீ புதுப்பம் வந்துடுச்சு போயிட்டா வீட்டுக்குன்றான். என்ன சரித்திரக்க பலனும் போயிடும். கொஞ்ச நாளில் உயிரை சரியத்தை விட்டு போயிடும். எதுவுமே நிரந்தரம் இல்லை. இருக்கிற கொஞ்ச நாட்களில் பலத்தின் மீதான் 80, சர்வசாதாரணமாக 70, பலத்தின் மீதான் 80. ஐயோ அவ்வளோ நாள் இருப்பார் ஆயுர் அப்படின்னு கேட்குற மாதிரி நடந்துக்கூடாது. யாரை நம்முடைய சாப்பாட்டையோ நம்முடைய தண்ணீரையோ கொடுக்குற அளவுக்கு நம்ம வச்சக்கூடாது. நம்ம 4 பேர் கொடுக்குற மாதிரி இருக்கணும். அதாவது பொருளாதாரம் மட்டும் சொல்ல, மனம் மட்டும் சொல்ல, நீங்கள் அந்த அளவுக்கு நடந்துக்கணுன்ற ஒரு இனிமையான மனுஷன். இவர்களெல்லாம் கோபம் வந்தால் நியாயமாக இருக்கும், கோபம் நீதியாக இருக்கும். அது ரொம்ப நாள் நிற்காது, நிலைக்காது. அந்த கோபமும் டக்குன்னு அவர் மறந்துடுவார். நல்ல மனுஷன், நல்ல மனுஷி, அந்த நற்சாட்சி கொடுக்கறது பரிசுத்தாங்க. இப்படி இருந்தால் நோய் நொடி இல்லாமல் வாழலாம். இல்லைன்னா ஆஸ்பத்திரி தூக்கின்னு சுற்றணும். அது கூட எவனும் தூக்கின்னு சுற்ற மாட்டான். யார் வருவா? எனக்கு இன்சூரன்ஸ் இருக்குது, யாரும் எந்த நாய் எனக்கு சோறு போட வேண்டியதில்லைன்றவங்கெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். ஆஸ்பத்திரியில் கையெழுத்து இல்லாமல் அனுமதிக்க மாட்டான். இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்குது. முதல்ல யாருன்னா ஒருத்தர் வரணும், கார்டியன். அவனுக்கு மாத்திரை வாங்கி கொடுக்கணும், உனக்கு ஓபி போகணும், வரணும், ஸ்ட்ரெச்சரில் வைக்கணும்.